வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு கோடிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பைத்தான் சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம HTML சீரிஸும் வந்து ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணோம். ஸோ அதில் ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு HTML அப்படிங்கிறது மட்டும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சீரிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வரிசையாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். ஸோ இந்த பைத்தான் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா போன டுட்டோரியல் சீரிஸில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் பைத்தான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலமாக எப்படி நம்ம ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பைத்தானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்குது. ஸோ அந்த ஐடியை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஸோ ஃபர்தராக வர டுட்டோரியல் சீரிஸில் எல்லாமே அந்த ஐடியை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்வே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா நான் சொல்ல வரது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து Pycharm அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபெமிலியராக இருந்தீங்க அப்படின்னா பைத்தானில் ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இல்லை பிகினராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். ஸோ Pycharm அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானோட ஒரு ஐடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஐடியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைத்தான் கோடிங்ஸ் எல்லாமே நம்ம அந்த ஐடியில் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐடியில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ Pycharm வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதான் அந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் வந்து போய்க்கோங்க. ஸோ கூகுளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Pycharm அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ Pycharm அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. PYCHARM அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்பேஜ்க்கு நம்ம போயிட்டோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைத்தான் ஐடி ஃபார் ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ், மேக் OS, லினக்ஸ் அப்படிங்கிற 3 விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் OS வைஸாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேக் OS உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேக் OS நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் லினக்ஸ் வெர்ஷன் நீங்கள் வேணும் அப்படின்னா லினக்ஸ் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற மிஷின் பார்த்தீங்கன்னா விண்டோஸ். ஸோ நான் விண்டோஸ் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல், கம்யூனிட்டி அப்படின்னு 2 எடிஷன்ஸ் வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல் எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரீமியமான விஷயங்கள். ஸோ அதில் நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு நம்மளுக்கு கம்யூனிட்டி எடிஷனே தாராளமாக போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிரும். அண்ட் நான் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் நம்ம அந்த வீடியோட வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செட்டப் பேஜ் வந்து நம்ம என்டர் ஆகிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வேறு எதுவும் லொக்கேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டிசைர் லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சியில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ சி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க்டாப் வந்து ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் க்ரியேட் பண்ண சொல்லிடுறேன். அண்ட் க்ரியேட் அசோசியேஷன் .py அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட் பின் ஃபோல்டர் டு பாத். ஸோ இதையும் மறக்காமல் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டமில் ரைட் கிளிக் பண்ணும்போது வர கான்டெக்ஸ்ட் மெனுவில் இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஆப்ஷன் ஆட் ஆகணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை டிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப மேண்டேட்டரியான விஷயங்கள் இல்லை. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரோக்ராமிங் ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே JetBrains அப்படின்னு இருக்கட்டும். ஸோ இன்ஸ்டால் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செட்டப் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த செட்டப் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ரீபூட் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ இல்லை அப்படின்னா 2 ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உடனடியாக ரீபூட் பண்ணணும் அப்படின்னா ரீபூட் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் லேட்டராக ரீபூட் பண்ணணும் அப்படின்னா லேட்டர் ரீபூட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து லேட்டராக ரீபூட் பண்ணுறதை கொடுத்துக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ரீபூட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா Pycharm அப்படிங்கிற பைத்தான் ஐடியை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஐடிஸ்லேருந்து நம்ம 1 by 1 பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் நம்ம டுட்டோரியல் சர்வீஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுமானது. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.